உனக்கு தாய் பேர் என்னப்பா தகப்பன் பேர் சொல்லப்பா தகப்பன் பேர் சொல்லப்பா நீ தன்னந்தனிமையா வந்தது என்னப்பா ஏய் தகப்பன் பேர் சொல்லப்பா உனக்கு எந்த ஊரு எந்த எந்த நீ எங்கேயும் இருந்து எங்கேயும் வந்தப்பா ஏ எந்த தேதோ எப்ப உள்ளதைத்தான் உள்ளவாடி ஒழியாம சொல்ல வேணும் பகவதியும் கேட்ட போது பகவான் மகே மாயா எம்மா எம்மா பகவதி ஏ தாயே பகவதி என்ன என்னப்பா என்ன ஆளை பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியலையா தெரியலையடா தெரியலையா நல்லா என் மோரையை விட்டு பார்த்து சொல்லுமா உனக்கு வயசாகி போச்சு இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்குது கண்ணு தெரிய மாட்டேங்கா கண்ணு கொஞ்சம் மங்கலா இருக்கு கண்ணை உரிஞ்சிட்டியா அவன் யாரும் தெரிய மாட்டேங்குது நீ யாரப்பா நல்லா பாரு நான் தான் உங்க அக்கா மவன் என் முகத்தை நல்லா உத்து பாரு ஏ உங்க அக்கா மவன் வந்திருக்கேம்மா அக்கா மவனா எந்த அக்கா மவன் எந்த அக்கா எத்தனை அக்கா இருக்கா எந்த அக்கா மவன் எந்த அக்கா மவனா எல்லாத்துக்கும் மூத்த அக்கா மவன் எல்லாத்துக்கும் மூத்த அக்கா எங்க இருக்கா ஏ தெரியாதா உனக்கு தெரியாதுடா ஏ தம்பி ஏ நம்ம உலகளந்த மவனா இல்ல 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 அவன் இல்ல பாதாள கண்டி மவனா அவன் இல்ல அவன் இல்ல வாமதி மவனாடா கிடையாது கிடையாது தில்லையில இருக்காளே சிவகாமி அவ மகனாடா மதுரையில இருக்காளே மீனாட்சி அவ மகனா அப்படியா பைய பைய நல்ல என் முகத்தை பார்த்து சங்கரன் கோயில்ல இருக்காளே ஆவட அந்த கோமதி மகனா ஏ திருநெல்வேலி அப்பா உனக்கு திருநெல்வேலி இல்ல நோ 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 திருநெல்வேலியில இருக்காளே காந்திமதி சரி அவ மகனா இல்லம்மா குச்சாலம்மா அப்பா உனக்கு குச்சாலத்துல இருக்காளே குழல்வாமொழி சரி அவ மகனா நீ இல்ல ஏ பாவநாசம் அப்பா இல்ல பாவநாசம் இல்ல எல்லாத்துக்கும் மூத்தவனா எங்க போவ நல்லா யோசனை பண்ணி பாரு யாரு திருவண்ணாமலையில இருக்கால ஒண்ணாமலை அம்மா அவ மகனா அவளுக்கும் மூத்தவா மவன் அவளுக்கும் மேல மூத்தவா மவன் நம்ம எங்க போவே தெரியல நல்லா பாரு அம்மா ஏ பகவதி நீ எல்லா பேரையும் சொன்ன ஒருதி பேரை மட்டும் சொல்லவே இல்ல அப்படி யாரா இருக்கா அவ தான் எங்க அம்மா அம்மா தான் யாரு அதனால நீ சொல்லு பாப்போம் ஏய் அதானே வர முடியாது தரவே அதனால சரி அம்மா ஏ பகவதி அம்மா ஏ நல்லா பாரு என் முகத்தையும் என் புருவத்தையும் பாரு என்ன நல்லா பார்த்து சொல்லு உத்து நோக்கி பார்த்து சொல்லு எனக்கு யாருன்னு தெரியலையப்பா தெரியலையா நீயே சொல்லு நான் கேட்கேன் ஏ அம்மா என்ன ஏ பகவதி நான் தான் பார்வதி மவன் ஏ பார்வதி மவனா இல்ல அப்பலே சொல்லலாம்ல அம்மா நான் தான் எல்லாத்துக்கும் மூத்தவான்னு சொல்லுதே அம்மா நீ கொஞ்சம் கூட பறிஞ்சு பார்க்கலையே நாங்க இல பிறந்த வீடு கடவுளுக்கு திருமகன் மணி விளக்கில் பிறந்ததா மாயாண்டி எம்பெயர் நான் மாயானம் போனதா ஆண்டவினம் தின்னதா எங்க அப்பா பரமசிவன் பூலோகம் போவவே புகழாக அனுப்பி வைத்தார் காவலர் போர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா வாசல் அம்மா நவாளர் போர்க்கு பிள்ளையா வந்தேன் அம்மா உந்தனி
உனக்கு பிள்ளையா நான் வந்தேன் உன் வாசல் வந்திருக்கேம்மா அப்படின்னு உடனே என் மாயாண்டி எங்க அக்கா மவனானி ஆமாம்மா நானே அம்மா என் பிள்ளைய பார்க்கும்போது எங்க அத்தா முகஜாடஞ்சு இருக்கியடா ஒரு அக்கா உனக்கு தெரியல உங்க அத்தா நல்லா தெரியுதோ அத்தாமனு சொன்னா எனக்கு பழக்கம் உள்ளாது அதனால அவருக்கு எனக்கு தெரியும் பாத்துக்கோ பரவாயில்ல எங்க அக்கா மவனானி ஆமாம்மா என்னப்பா அப்படின்னு சொன்னா நீ ஆண்டவன் பகவானுக்கு மகன் என்று சொன்னா எனக்கு நீ மகன் தானப்பா கடவுளுக்கு மகனையானா கன்னி பகவதிக்கு மகன் தானடா அந்த ஈசனுக்கு மகனையானா எனக்கு நீ மகன் தானே பார்வதிக்கு மகனையானா பகவதிக்கு மகன் தானே வந்த மகன் போகவே வாசலில இருமக வாசலில இருந்தையான் என்னுடைய வாசலி தெற்கு மூட்டு கலங்கடி திருவாத்தி மூடாதி ஏழுகிடார திரவியம் ஏழுகிடார திரவியம் இன்பமோடு இருக்குத சக்கரவர்த்தி உண்டா சுவாமி என் வாசலில தெற்கு மூட்டு கலங்கடியில திருவாத்தி மூடு பக்கத்துல ஏழுகிடார திரவியம் இன்பமோடு இருக்குதப்பா இருக்குது மகனே அந்த ஏழுகிடார திரவியத்தையும் நீ கல்வல் கொண்டு போகாமல் காவல் காத்து வந்தையானா அம்மா வாசல்ல ஆண்டுக்கு ஒரு முறை உனக்கு நான் ஒரு கொடை ஓட்டு கொடுத்து உனக்கு ஓர் கருங்கிடாயவும் பலி கொடுப்பேன் அம்மா வாசல்ல அசைவத்தை நீ ஆசைப்படக்கூடாது எனக்கு என்ன உண்டோ அதைத்தான் உனக்கு ஆமா அதனால அம்மாளுக்கு என்ன படப்போ அதே படப்பு தாப்பா உனக்கு நீ மையான கரைக்கு போனேன் மாண்ட பெணம் தின்னு அப்படின்னு நினைக்க கூடாது நானா என்னைக்கு உன்னை அழைத்து மையான கரைக்கு போக சொல்லுதனோ அன்னைக்கு தான் என் வாசலை விட்டு நீ போகணும் அதுக்கு முன்னால என் பேச்சை மீறி நீ போக கூடாது எம்மா 12 வருடத்துக்கு தான் உன் வாசல்ல நான் இருப்பேன் அதுக்கு பிறகு என் வேலையை நான் பார்ப்பேன் எனக்கு பசி எடுத்ததுன்னு வச்சுக்கோ சொல்லாம பிரியாம போயிருவேன் அப்படின்னு பகவதி அம்மா இடத்துல உன் வாசல்ல இருந்து உன் ஏழுகிடார தெருவியத்தை நான் காவல் காத்தா நீ எனக்கு என்ன தருவ நீ எதை கேட்டாலும் கொடுக்கண்டா அதானே என்ன வேணுமோ கேளு நான் தாரேன் உன் வாசல்ல நான் ஏழுகிடார திரவியத்தையும் காவல் காத்து நான் அமரணும்னு சொன்னா அமர்ந்திருக்க வேணும்னு சொன்னா உன்னுடைய வாசலில எம்மா 21 நிலையம் இருப்பதற்கு இடமோ எம்மா 21 நிலையம் இருப்பதற்கு இடமும் தாயே பகவதி எனக்கு 21 இடத்துல நீ என்னமா எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் நீ இருக்க அழகுக்கு நீ இருக்க அந்தஸ்துக்கும் உனக்கு என்னடா 21 நிலையம் ஏனுங்க நிலையம் எவ்வளவு வேணாலும் கேளு அம்மா உனக்கு இல்லன்னு சொல்லாம தாரேன்டா போட்டு வேண்டாம் ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி சக்கரவர்த்தி மாயாண்டி நீ இருக்கும் அழகுக்கு 21 என்ன உனக்கு எத்தனை நிலைய வேணாலும் போட்டு கொடுக்கலாம் போக மாட்டாரேன்டா உனக்கு 21 நிலையமும் எங்கே வேணும் அப்பா தேரடியில் ஒரு திரவியத்தில் வாசலில சாத்தும் கதவதியில சந்தன சாவடியில்
போலியில் ஒரு நிலை கோபுரத்தில் ஒரு நிலை கொடிமரத்தில் ஒரு நிலை இடுக்கு பேல மூட்டரு எனக்கு ஒரு நிலையவே 4 வாசலுக்கு ஒரு நிலை 4 கிணத்தடியில் ஒரு நிலை 21 நிலையம் போல் எனக்கு நீ கொடுத்தையா உன்னுடைய திறமைய கல்வன் கொண்டு போயிடாம் கல்வன் கொண்டு போயிடாம் நான் காவல் காத்து வாரேனாம் அப்படியே உனக்கு நிலையம் போட்டு தருகிறேன் என்று மாயாண்டிக்கு கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் ஒரு நிலையம் சாத்தும் கதவிலே ஒரு நிலையம் சந்தன சாவடியில் ஒரு நிலையம் கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்தில் ஒரு நிலையம் ஊசலில் ஒரு நிலையம் ஒய்யாரத்தில் ஒரு நிலையம் இடுக்கு பேலா மூட்டருகிலே ஈசன் மகன் மாயாண்டிக்கு நிலையம் போட்டார் திரவியத்தில் ஒரு நிலையம் அப்படி மாயாண்டிக்கு 21 இடத்துல நிலையம் போட்டு கொடுத்தா பகவதி அம்மா அம்மா பக்கத்துல ஒரு நிலையம் அப்ப இப்படி 21 இடத்துல நிலையம் போட்டு கொடுக்க மாயாண்டி தெற்கு மூட்டு கலங்கடியிலே திருவாத்தி மூடு பக்கத்திலே 7 கிடார திரவியத்திலே காவலாகவே இருந்து ஓங்கின கையோடும் உருகின வாளோடும் காவலில் ஒரு கண்ணு கருவேலப்பறையிலே ஒரு கண்ணுமாக கண்ணும் கருத்துமா மாயாண்டி காவலா குலவிருந்து வருகின்றார் ஐயா எப்படி இருக்காரு கையோடு பரவாயில்லை எங்க அப்பே மாயாண்டி கருமருது செம்மருது எங்க ஐயா மாயாண்டி கொலு இருக்காரு பாத்துக்கோ அப்படி மாயாண்டி சுடலை கொலுவிருக்க அட்டம் ஜொலிக்காது ஐயாவோட காசலே அசல் காத்து வீசால் சக்கரவர்த்தி காவலி சிட்டதுவும் பறக்காது சிறு குருவிலாண்டான் உன்னுடைய காவலி உள்கமாடி பறக்காது பறக்காது ஊர் குருவிலாண்டான் சிட்டு பறக்காது சிறுகுருவிலாண்டாது உள்ளம் பறக்காது ஐயா பேர சொன்னா ஊருக்குள்ள ஒரு குருவி கூட ஊருக்குருவிலாண்டாது அப்படி கண்ணம் கருத்துமாகவே மாயாண்டி காவல் காத்து வராரு சரி கண்ணம் கருத்துமாகவே காவல் காத்து வரும்போது கண்ணம் கருத்துமாகவே காவல் காத்து வருகின்ற போது அந்த மலையாள தேசத்திலே என்ன நடக்கு தெரியுமா சாமி நாட்டிலேயும் நல்ல நாள் நாட்டிலேயும் நல்ல நாள் காவலர்கள் புகழும் நாடு கோடமலை ஒளியும் நாடு குளிர்ந்த தண்ட வீசும் நாடு மலையாள தேசத்தில் நந்தமுனல் ஊரதிலே நாளை சாதிய கரையதிலே புலையனுடைய வீதியிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா ஏ முன்னூறு புலையனே மூத்தவன் பெரும் புலை 400 புலையனே நாட்டாமை பெரும் புலை 500 புலையனே அதிகார பெரும் புலை 700 புலையனுக்கு 700 அவை எஜமான்களை பெரும் புலையே
மை இல்லாம எங்கேயுமே வெளியே வரமாட்டான். மை இல்லாம வெத்தலை இல்லாம வருவானா? மை வைக்காம வரவே மாட்டான். அப்பேற்பட்ட காளி பெரும்புலையும் அவன் வையகத்திலே வல்லவனாக மாந்திரத்திலே பொல்லாதவனாக அவன் மனைவியாகப்பட்டவள் காளி புலையன் மனைவி. அவ யாரு? பொலச்சி இல்ல, புழுக்கடியா? புழுக்கடி இல்லப்பா, புழுக்கடி இல்ல, அவ பேரு புலக்கொடியா. காளி பெரும்புலையன் மனைவி புலக்கொடி. காளி பெரும்புலச்சியாகப்பட்டவள் அவள் இருவேறுகளுமாகவே வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இறைவனார் அருளாலே அவனுக்கு எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்க, அதை போலவே எல்லா செல்வங்களிலேயும் சிறந்த செல்வமே மதலை செல்வம் தான். அப்பேற்பட்ட குழந்தை செல்வத்துக்கும் குறைவில்லாமல் அந்த காளி பெரும்புலையின் மகளாகப்பட்டவள் அவதான் மாவுசைக்கு பெண்கொடியாளாகப்பட்டவள். அந்த மாவுசைக்கு பெண்ண வேலும், மாவுசைக்கு பெண்ண வேலும், 5 நல்ல வயதுமாச்சு ஆடி விளையாடுவாளா, 7 வயதாச்சு இருந்து விளையாடுவாளா, 8 வயதுமாச்சு 8 போல எழுதுவாளா, 9 வயதுமாச்சு போல ஏது எழுதுவாளா, 10 12 வயதுமாச்சு பலவாடம் அடித்து வாரா, 16 வயதில எல்லா வயதில பக்குவதி பெண்ணுமானா, அவ பக்குவதி பெண்ணுமானா. வான்கரும்பு பூத்ததை வனக்கிளியும் பூத்திரு, சேங்கரும்பு பூத்ததை சேயிலையால் பூத்திரு, ராதாப்பு பூத்ததை ராதாத்தி அழகு ராதாத்தி. ரோஜாப்பு பூத்ததை போல் அழகு ராஜாத்தி பூத்திருக்கிறார். வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியால் பூத்திருக்கிறார். சேன்கரும்பு பூத்ததை போல் செய்யிலையால் பூத்திருக்க, பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கும் போது தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரங்களை கழிக்க என் மாவுசைக்கு பெண்கொடியால் இருக்கும் அழகை கண்டு மாவுசைக்கு அழக பார்த்தா ஏப்பா வாயால சொல்ல முடியாது. செக்க சிவப்பழகி செந்தூர பட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி பட்டழகி கோரத்தலையழகி குங்குமுக பட்டழகி அவளை நிலவுக்கு ஒப்பிடலாம், நீலவண்டுக்கு சரியிடலாம், பொழுதுக்கு ஒப்பிடலாம், மாவுசக்கிய பொன் வண்டுக்கு சரியிடலாம். அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பெண்ணு இடிச்சு வச்ச மாவும் எலும்புச்சம்பளம் கலரும் சேர்ந்தா என்ன ஒரு அழகா இருக்கும். அப்படி ஒரு அழகு. அப்பா மாவுசைக்கு பெண்குடியால் இருக்கும் அழகை கண்டாங்க ஆளிப்புலையே. நம்ம மகன் இருக்கும் அழகுக்கு
ஆடவரு கண்டால் இந்து போவாள் என்று 7 அடுக்கு மாளிகை கட்டினா ஊடடுக்கிலே தன் மகளை வைத்தான் 7 8 தோழி பெண்களோடு மாவுசைக்கு பெண்குடியால் இருந்து வர கைபிடிக்க தோழி கால் பிடிக்க தோழி வெற்றிலை சுருமடிக்க விதவிதமா தோழி பெண் தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் முடிக்க சிங்கார பெண்கள் கோரி தலை முடிக்க கோமதியாள் பெண்கள் எதை எடுத்தாலும் தோழி பெண் இல்லாத இடம் இல்லை ஆடி வர தோழி உண்டு பாட்டு பாடி வர தோழி உண்டு போக மாட்டா பாத்துக்கோ லேசுப்பட்ட மவளா புலையனுக்கு மவல்ல அந்த காலம் இந்த டிவி லேப்டாப் டேப் ரெக்கார்டு செல்போனு இதெல்லாம் இல்ல பாருங்க ஏன் போடு உண்டா செல்போன் எங்க இல்ல ஓம்போடு எங்க இருக்கும் அதானே கேக்க இந்த நேரத்துல வந்துச்சு அந்த காலத்துல சரி எதுமே கிடையாது எதுமே இல்லையா ஹோம் தியேட்டரும் கிடையாதா அதுவும் கிடையாது இல்லையோ இல்ல அப்ப இத்தனையும் இல்லைன்னு சொன்னா நேரம் போகணும் அப்படின்னா தோழி பெண்களை வைத்து பாண்டியாட்டம் விளையாடுவது வழக்கம் அப்ப தோழி பெண்களாகவே இருந்து விளையாடுவது தானே வழக்கம் அப்படி இருப்பதனால மாவுசைக்கு 7 8 தோழி பெண்களோட அரண்மனையில இருந்து வரும்போது எல்லாத்துக்கும் பெரியவா தோழி பெண்களுக்கெல்லாம் பெரியவா அவாதான் என்ன மலம் செங்கமலம் சொல்லக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு செங்கமலம் இல்ல செங்கமலம் தோழி பெண்களுக்கெல்லாம் பெரியவா அவதான் செங்கமலம் ஒரு ரகசியம் பேசணும்னு வச்சுக்கோ அவகிட்ட தான் பேசணும் மத்தவட்ட பேசினா அடுத்த பக்கம் போய் சொல்லிடுவா சொல்ல மாட்டா அப்ப இந்த செங்கமலம் ஒரு நாளை பார்க்க இந்த மாவுசைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இவ இருக்கக்கூடிய அழக பார்த்து ரசிக்கா அடேங்கப்பா எக்கா ஏ மாவுசைக்கு நீ இருக்கக்கூடிய அழகு என்ன உன் மூக்கு மொழியும் உன் மூக்கழகும் மொழியழகும் உன் முகத்தின் திருவழகும் நீ இருக்கக்கூடிய அழகுக்கு எக்காய மாவுசைக்கு உங்க அப்பன் காளி பெரும்புலைய பெரிய மாந்திரவாதி பெரிய வாதியா பெரிய மாந்திரவாதி வையகத்திலே வல்லவே மாந்திரத்திலே பொல்லாதவம்னு சொல்லுவிய உங்க அப்பனை கண்டா எல்லாரும் பயப்படுதாங்க உங்க அப்பன் ஊருக்கே ஒரு பெரிய நாட்டாம அப்படி இருக்கும் போது உங்க அப்பன் உங்க ஆத்துல மூக்குல தங்கத்துல பித்தளையில கூட ஒண்ணு கூட வாங்கி போடலையே ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடையாது உனக்கு என்னைய பாரு நான் உனக்கு தோழி பொண்ணு வேலைக்காரி எங்க அப்பா எனக்கு எவ்வளவு பொருளை போட்டிருக்கான் பாத்தியா மூக்கத்தி சரி கையில பத்தியா மோதிரத்தை ஆமா எத்தனை கிடக்கு இப்ப நேரத்தை எடுத்தது ஆமா அவ்வளவு சின்ன அதனால நானே இவ்வளவு போட்டிருக்கேன் நீ பேர்பட்ட தவப்பவத்துல பிறந்துட்டு அதானே பெரிய மந்திரவாதி வயித்துல பிறந்துட்டு ஒண்ணுமில்லாம இருக்கியே இப்படி மொட்டு முழுக்கன் இருக்கியாக்கா அப்படி கேவலமா பேசுதா உங்க அப்பே ஊருக்கே நாட்டாமனே பெரிய பீத்துன பீத்திக்கிட்டு இருந்தா உன் காத்துல கழுத்துல மூக்குல ஒரு தங்க பொருள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி செங்கமலம் கேவலமா பேசுதா அப்ப பார்த்தா இந்த மாவுசைக்கு என்ன இருந்தாலும் அப்பனை விட்டு கொடுக்க முடியுமா முடியாது செங்கமலம் இங்க பாரு எங்க அப்பா அப்படின்னு நினைக்காத எங்க அப்பா காக்காச்சி மலையிலே கண்ணாடி பண்ணு சோலையில எங்க அப்பா பருத்தி போட்டிருக்காரு பருத்தி மாசூல் வந்ததுக்கு பிறகு அடகு வச்ச நகை எனக்கு திருப்பி தருவாருடி பருத்தியில கண்ணுல பூ விழுந்திருக்கு யாரு கண்ணுல குடத்துக்கார கண்ணுலதான் குடத்துக்கார கண்ணுல ஏன் விழுது பருத்தி கண்ணுல விழ போகுது பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கு பருத்தி மாசூல் எடுத்து எங்க அப்பா என் நகையை திருப்பி கொண்டு வருவாரு நான் சடங்குக்கு போட்டிருந்தேன் பாரு அத்தனை நகை என்னோடதுதான் நீ போடுறது பூரா ஜாமான் தானே அத்தனையும் பெரிய
எங்க அப்பா அதை கொண்டு போய் அடகு வைத்திருக்கிறார். மாசூல் எடுத்து எனக்கு கொண்டு வந்து தருவார். மீட்டி கொடுப்பாரம்மா அப்படின்னு உடனே பேங்க்ல வச்சிருக்கியா முத்துட்டு பேங்க்ல வச்சிருக்கியா முத்துட்டு வச்சோம்னா திருப்ப முடியாது. சரி பேங்க்ல வச்சிருக்கா சொசைட்டி கனரா பேங்க்ல வச்சிருக்கு இருக்கட்டும் அப்படின்னு செங்கமல இடத்துல அப்பனை விட்டு கொடுக்காம பேசினா என்னதான் இருந்தாலும் அடுத்தவா பேச விடுவாளா நான் கருத்துற மாட்டாளா அப்படின்னு செங்கமலம் கிட்ட பெரியசா அப்பாவை விட்டு கொடுக்காம பேசினா சாயங்காலம் நேரமாச்சு வரட்டு இன்னைக்கு இந்த பிள்ளைய பெரிய பெத்து பெரியக்கு என்ன ஆளாக்கி வச்சிருக்கானே எனக்கு என்னத்தை சேர்த்து வச்சா வரட்டு நீ கேட்கத்தான் போறேன் அப்படி என்று மாவுசைக்கு அப்பாவை எதிர்பார்த்து அமர்ந்திருக்க காலை பெரும்புலைய அரண்மனைக்கு வந்தான். அரண்மனைக்கு வரும்போது செங்கமலம் வாயை திறக்கிற மறுவார்த்தை பேசல. எப்பா எப்பா ஏக்க புலையா நீ எல்லாம் அப்பம்னு வெளியே சொல்லாத. ஏம்மா அப்படி சொல்லுத? நீ அப்பம்னு வெளியே சொன்னா கேவலம் இல்ல. ஏம்மா அப்படி பேசுற? நீ ஊருக்குள்ள பெரிய மாந்திரவாதினு இருக்கணுமா உலகத்துல? சரி ஒரு வேலைக்காரி பார்த்தா என்ன கேவலமா பேசுதா? உன் காத்துல மூக்குல ஒரு குண்டு மணி தங்கபில்லுன்னு பேசுதாளே. ஒரு வேலைக்காரி பார்த்தா என்ன கேவலமா பேசலாமா? எப்பா இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள நீ எங்க போவியோ யாது செய்வியோ எதை களவாண்டு கொண்டு வருவியோ எனக்கு தெரியாது. களவாம்பியோ கண்ண விடுவியோ தெரியாது. 8 நாளைக்குள்ள எனக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? என்ன மவளே? தங்கப்பட்டு சேலை வேணும், சரிகப்பட்டு எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரப்பொலியும் எனக்கு வேணும். அணிவதற்கு நகையும் வேணும், நகையும் வேணும், நகையும் வேணும். ஆபரணம் எனக்கு வேணும், எப்ப ஆபரணம் எனக்கு வேணும். என் மகளே புலமகளே, என் மகளே புலமகளே, புலமகளே புலமகளே என்னுடைய வார்த்தை கேளு, என்னுடைய வார்த்தை கேளு. தங்கப்பட்டு சேலை வேணும், ஜரப்பொலியும் எனக்கு வேணும், அணிவதற்கு நகை வேணும், ஆபரணங்கள் எனக்கு வேணும். நீ 8 நாளைக்குள்ள கொண்டு வந்து தரல நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு மகளும் இல்ல. இரும்பு கேட்ட இழுத்து அடைச்சா பார்த்தான் போலயே மவா எங்க போய் களவாண்டு வர சொல்லுதா? உள்ள புள்ள பிறந்தா இப்படி எல்லாம் பிறக்கணும் நமக்கு. காப்பனே கலாங்க போச்சுடா பாத்தியா? நாய் கேட்ட மாதிரி கேட்கால. இந்த புள்ள நம்ம பெத்துக்கணுமா? அப்படி அப்பதான் நினைச்சு பாக்க. அவமர்த்து பெற்ற புள்ளையாச்சே. அம்மா இந்த கேள்வி கேட்கலாம்ப்பா. அப்ப பார்த்தான் காளி புலையே மாவுசைக்கு சொன்னத மாதிரி 8 நாளை கொடுக்கலன்னா நம்ம பிள்ளை கோவப்படுவாளே அப்படின்னு பிள்ளைக்கா வேண்டி காளி புலையே ஆவே மச்சிக்கு தாயணி வைத்தான், மாரண மையடு குச்சிக்கு தாயணி வைத்தான், குண்டு வயசு விளடு அரங்குக்குள்ள ஏறி வைத்தான், அரங்குக்குள்ள ஆரோட்ட சிவனடு ஏ கடக்குட்டி தம்பி இசைக்கு முத்து போலையனை வரவழை தம்பது மூல
விளக்கு முன்ன பாப்பா அரங்குக்குள்ள ஏணி வைத்த ஆரோட்டமை எடுத்தான் இசைக்கு முத்து தம்பி புலையன வரவழைத்தான் கடகுட்டி தம்பி இளமுள்ள கண்ணு நல்லா தெரியும் அவனுக்கு அதனால வெற்றிலையில் மை தடவி விளக்கு முன்னால பாக்கான் விளக்கு மாத்துல பார்வைய பாக்க யாருக்கு விளக்கு முன்னால பாக்கான் விளக்கு மாத்துல தெரியுமா ஐயா அது விளக்கு மாதிரி இல்லப்பா விளக்கு முகம் ஆமா நீ விளக்கு மாத்தலன்னா உனக்கு தான் பார்வை பார்க்கணும் விளக்கு முன்னால பார்க்க விளக்கு முகத்திலே பார்க்கும் போது அந்த இசைக்கு முத்து புலையன் சொல்லுகின்றா என்ன ஏ புலையா நம்ம தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம் 7 தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம் 7 கிடார திரவியம் இருக்குது அண்ணா இருக்குது அண்ணா எங்கடா இருக்கு 7 மரம் காவுக்குள்ள பாரு பெரிய ஒரு ஆலயம் தெரியுது அண்ணா அந்த ஆலயத்து பக்கத்துல ஒரு 7 கிடார திரவியம் ஒண்ணு இருக்கு அண்ணா இருந்தாலும் அந்த 7 கிடார திரவியத்தை கட்டு காவலுமா ஒரு துஷ்ட தேவதை ஒண்ணு காட்டு வருது அண்ணா தெரியுது அப்படியா தம்பி நீ பார்த்த வரைக்கும் போதும் ஐயா கொண்டா மைய கொண்டா பார்க்கத்தான் வேலை எடுக்கிறது ஏன் வேலை மைய வாங்கினா வெற்றிலையில பாக்கா வெற்றிலையில பார்க்கும் போது கொட்டார கரையதி குமரி பகவதி வாசல் தெற்கு மூட்டு கலங்கடி திருவாத்தி மூடதி கண்டாம் பெரும்புல துஷ்ட தேவாத ஒண்ணு பேய் தேவாத காவல் காத்து வருது இந்த புலம்புலைய நாகப்பட்டவன் அவன் குண்டலூர் மையான கரையிலே மையானத்தை உண்டு பண்ணினான் 8 மாத கர்ப்பிணியை வை போட்டு வேக வச்சான் மாயாண்டி பிணவாடை கண்டு மையான கரைக்கு ஓடி வந்தான் மாயாண்டி போன நேரம் பார்த்தான் 7 பொதிமாடை வத்தி கொண்டு யாவரும் இல்லாத நேரம் காலி பெருமுறையே திரவியத்தை எடுக்கணும்னு வாரான் திரவியத்து பக்கத்தில் வரும்போது பார்த்துட்டா பகவதி யாரடா நீ எவரடவா இங்கு வந்த காரணம் என்னடா மாயாண்டி காவலண்டு மனதிலே நினைக்கவில்லையா புலையா நீ நினைக்கலையாடா சுடலத்தை காவலண்டு உன் சொப்பனத்திலே நீ நினைக்கவில்லையா என் பிள்ளை இப்ப வந்தா உன்னை செத்த பிணமா பிச்சு தின்றுவான் ஒரே வெட்டு துண்டு 2 தான் ஒரு வெட்டு துண்டு 2 ஒரே கொத்து உன்னை பிளாங்கா கொத்துனதா கொத்திடுவான்டா அதனால ஏ பெரும்புலையா இந்த 7 கிடார திரவியத்தை எடுக்கணும்னு ஆசைப்படாதடா என் மகன் இப்ப வந்தானையானா சுட்ட பிணமா உன்னை பிச்சு தின்றுவான்டா அப்படின்னு பகவதி சொன்னா கொலையன் சும்மா இருப்பானா இருக்க மாட்டான் உன் மகன் வருவான் வெட்டுவானா என்னைய பிச்சு திம்பானா அப்படி ஒருவன் இருக்கானா அது வரைக்கும் உன்னை விட்டு வச்சா தானே உன்னை வாய பேச விட மாட்டே பாத்து சுண்டு மைய எடுத்தான் பகவதி மேல சுண்டினா சுண்டி விட்டா 21 விலங்கு போட்டான் கை விலங்கு கால் விலங்கு மாறு விலங்கு தோல் விலங்கு சரி வா பூட்டு போட்டான் வாய் பூட்டு சத்தம் போட்டான் பகவதி அம்மாள வாயை திறக்கல மறு வார்த்தை பேசல மண்டே உருட்டுதா காளி புலையன் அக்கம் பக்கம் பார்த்தான் அவன் பூட்டி கொண்டு கைய வைத்தான் பூட்டு பொடி பொடியாகுது நொறுங்குது கதவில் கொண்டு கைய வைக்க கதவு கண்ட துண்டமாகுது அக்கம் பக்கம் பார்க்க அல்லுதான் திரவியத்தை 7 பொதிமாட்டிலே பத்தி கொண்டு அரண்மனைக்கு வந்தான் ஆவுசைக்கு பெண்ணுக்கு போட்ட அழகு பார்க்க போற பாவி நடுவ சிந்திக்கிட்டே போறான் பாரு ஒழுங்கா அள்ளிட்டு போவான் இது கலாண்ட பொருள் தானே எது எப்படி
போனா நமக்கு என்ன? மாயாண்டிக்கு மையான கரையில நல்லா தெரியுது. அங்க நின்னு பாக்காரு. ஏ பெரும்புலையா, என்னையே நீ ஏமாற்ற துணிந்து விட்டாய். இதோ நீ முன்னால போன, நான் பின்னால வரேன். நம்பே உன்னை வளர்த்து தாண்டே அறுக்க போறேன் அப்படின்னு மாயாண்டி சுடுகாட்டு சாம்பல் எடுத்து வந்து பகவதி மேலே போட்டார். 21 விலங்கு என எனமா தெரித்தது. பகவதி நடந்த விவரத்தை சொன்னார். விடு, நான் இப்பவே போய் அவன் கருவறுத்துட்டு வரேன். களவு செய்தவனை நான் கருவறுத்து வருகிறேன் அம்மா. கொல்லையிட்டவனை நான் குடியெடுத்து வாரேன். நீ ஆத்தி வரங்குடி, எனக்கு இப்பவே வல்லையத்த கையில் குடு. போச்சி வரங்குடு, பொந்தண்டடிய கையில குடு. பகவதி எவ்வளவு சொன்னா நீ போக வேண்டாண்டா. பொல்லாத மலையாளம், அழகுக்கு உன்னை பாக்குறவ ஒரு மாதிரி பாப்பா. ஆமக்காலை சக்கலத்தி உன்னை அத்தாவனு கூப்பிடுவா. பூனைக்கண்ணு சக்கலத்தி உன்னை புருஷன் என்று கூப்பிடுவாயப்பா. இருக்க அழகுக்கும் உன் நிறத்துக்கும் உன் உயரத்துக்கும் உன்னை பாக்குறவ அத்தனை பேரும் கைய காட்டி சாட பண்ணி கூப்பிடுவாடா. நீ போக வேண்டாம். மலையாளம் குடியெடுத்து போடும். பகவதி சொன்னா மாயாண்டி கேப்பாரா? பகவதி, நீ இப்ப மட்டும் வாழ்த்தி வரத்தை தரல, பள்ளைய கம்பால உன்னை இருக்கிடுவேன். ஓச்சி வரான் தரலைன்னா உன்னை பொந்தன் அடியால அடிப்பேன். பகவதி பார்த்தா இவன் நம்ம பிள்ளைன்னு நினைச்சோம். இவன் பார்வதி பிள்ளை, இவன் சொன்னதே செய்வான், செய்வான். அதனால செவிச்சாலும் செவித்து வருவான், அடிச்சாலும் அடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லி ஆயாண்டிக்கு பயந்து போச்சி வரம் கொடுத்தா. பொந்தன் அடி கையில் கொடு, பாட்டி வெல்ல வரம் கொடு, வாழ்த்தி வரம் கொடு, ஆயாண்டி வல்லையத்த கையில் கொடு. வாழ்த்தி வரம் கொடுத்தா, வல்லையத்தை கையிலே வாங்கிய மாயாண்டி இப்படியே போனால் யாரென்று தெரிந்து கொள்ளுவான் என்று அவர் எப்பேர் வட்ட வடிவமாகி வருகின்றார் தெரியுமா? ஆண்டவன் தான் மாயா, ஆண்டவன் தான் மாயா, ஆழ்வார் குறிச்சி சுடலாய் பாப்பாட்டும் சித்தனை பகவான் வகை வடிவங்கொண்டு காவி உடைய மணி மாலை போட்டு பட்டநாமம் போட்டுக்கொண்டு நாகமது வேணுமே, நாகமல சருகுக்குத்தான், நாகமல நாதன் மகன் வாராரே. மகுடி குழல் ஊதுவார், மகுடி குழல் சத்தம் கேட்டு மலையில் உள்ள பாம்பு எல்லாம் மாயாண்டி பக்கத்தில் மலை இறங்கி வருகுதை. ஆயிரம் ஆயிரம் அதிவகையும் வருகுதை, அதிலே ஒரு பாம்பது. 1000 வகையான பாம்பு மலையில இருந்து இறங்கி வருது. அத்தனை எதுக்கு? ஒண்ணு போதும். நல்ல பாம்பை பிடித்தார், நஞ்சு பல்லை பிடுங்கினார், கூடையில் அடைத்தார். மாயாண்டி மகுடி குழலோடு நேர நந்த புனலுக்கு புலையனுடைய மீதுக்கு வந்து புலையனையே பார்த்து, ஐயா இந்த ஊருக்கு அதிகாரி யாரு, நாட்டாமை யாரு? நீங்களா? அப்படியா? நாட்டாமைய பார்த்தே கேட்டுட்டேன். சரி பரவாயில்ல, உங்க ஊருக்குள்ள உங்களுடைய வீதியில பாம்பாட்டம் போடணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு 90 10 துவண்ட கிழவனா ஐயா நிக்காரு. எங்க அப்பா மாயாண்டி கட்ட மருந்து நிக்காரு. 90 10 துவண்ட கிழவனாக லொக்கு லொக்குன்னு இருங்குதாரு. போதும் போதும், போய் சேர்ந்துருவாரு. அந்த பூரி கட்டை எடு, இருமது இருமது தேய்ச்சி விடுவோம்.
அப்படியா ஐயா ஓ அப்படிலாம் என்ன நினைக்காரோ பெரியவரே என்ன 90 10 துவண்ட கிழவனா இருக்கேரு 400 10 நரச்ச கிழவனா தள்ளாடி தள்ளாடி வாரியற சரி நீ பாம்பாட்டம் போட போறோம்னு சொல்லுதியாரு உமக்கு ஒண்ணுக்குன்னு ஆயிட்டா நீவே கம்பத்துல இருந்து கீழே விழுந்து ஏதாவது மூஞ்சி கிச்சி போச்சுன்னா யாருக்கு நான் பதில் சொல்ல முடியுமா இந்த இடத்துல இந்த வீதியில நீர் பாம்பாட்டம் போடும்போது உமக்கு ஒண்ணுக்குன்னு ஆயிட்டுன்னு சொன்னா என்ன குத்தம் இல்லைன்னு நீர் பத்திரத்துல கையெழுத்து போட்டு தாரும் ஆமா ஒண்ணுக்கு போயிடுதுன்னா பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட்டுனா கீழே விழுந்து மூக்குல அடிச்சிட்டு வை பொட்டுன்னு போய் சேர்ந்துருவேன் அதுக்கு நாங்க பழி சுமக்க முடியாது பொறுப்பாக முடியாது சம்மதம்னா சொல்லு நீ பாம்பாட்டம் போட்டுக்க இந்த வெள்ளம் பரல கையெழுத்து போட்டு ஆடு ஆட்டுமணி சம்மதித்தார் மாயாண்டி சரி கம்பத்தை நாட்டி பாம்பாட்டம் போட வேணுமே என்று மாயாண்டி சுடலை கம்பத்தை நாட்டினார் பறை ஓசை அடித்தார் பறை ஓசை அடிச்ச உடனே மேல தெருவுல பாரு கீழே தெருவுல பாரு அடே பக்கல தெருவுல யாரு கிளவி கூட்டம் மேக்க பார்த்தா கிளவன் கூட்டம் தெக்க பார்த்தா வாலிபர் கூட்டம் தெக்க பார்த்தா குமரி கூட்டம் குமரி கூட்டம் பிறவே நல்ல படம் அது நல்ல படம் குமரி கூட்டம் அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த படம் இல்லப்பா கூட்டம் கூட்டங்கள் பிறவே சரி இப்போ ஊருக்குள்ள நந்தமுனல் ஊரில இருக்கக்கூடிய மக்கள் பறைவசி அடிச்சாதான் போதுமே பாம்பாட்டம் பார்க்கணும்னு அத்தனை பேரும் கூட்டமும் கூடி சுத்தி சுத்தி நிக்காங்க எப்போ ஆரம்பிக்க போறாரோன்னு எதிர்பார்த்துக்கு நிக்காங்க மாயாண்டி சுடலை மாவுசைக்கு வந்திருக்கிறாளா மாவுசைக்கு அப்பா பெரும் கொலைய வந்திருக்கானா நம்ம ஆளு வந்திருக்காளா அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்காரு எங்க அப்பா அப்படியா சுத்தி சுத்தி பார்க்க மாவுசைக்கு எங்கேயும் தெரியல சரி பாம்பாட்டத்தை போடுவோம் ஆரம்பிப்போம் பாத்துக்கிடுவோம் மாவுசைக்கு வரட்டுமே வரட்டும் அப்படி என்று மாகுடி குழலை கையில எடுத்து மாயாண்டி சுடலையா அவர் எப்படி போடுகின்றார் எப்படி அண்ணே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே வந்திருக்கால நம்ம ஆளு காங்கல கம்பத்துல நின்னு பாக்காரு எங்க பாக்குன்னு தெரியல எங்க நிக்கான்னு தெரியல கூட்டத்திலே பார்க்கும்போது மாயாண்டி என்ன நினைக்கிறா தெரியுமா என்னையா கூட்டம் எல்லாம் வந்திருக்கு எங்குன விளக்க காங்கலியே 5000 ஜனம் இருக்கு யாருங்கிலிய காணலை 7000 ஜனம் இருக்கு எசைக்கு முத்த காண்களை 6000 ஜனம் இருக்கு அருங்கிலிய
கிழக்க பார்ப்பார் கிளிமொழிய காணல வடக்கு முகம் பார்ப்பார் வடக்கிளிய தாங்கல தெற்கு முகம் பார்ப்பார் செஞ்சுடலை மாயாண்டி தேன்மொழியை கண்ணில் கண்டார் தேன்மொழியே தெற்கு முகமாக பார்த்தார் தேன்மொழியவே கண்ணிலே கண்டார் சரி அண்ணானிக்கு நம்ம ஆளு ஏப்பா கண்டாச்சி அண்ணானிக்கா பாரு அங்க எங்க முள்ளு மரத்துக்குள்ளே என்ன ஒரு அழகுல இருக்கா அவர் ஏன் கண்டுபிடித்தார்னா மாவுசைக்கு சும்மா தான் இருந்தார் 5 மணிக்கு மாவுசைக்கு சும்மா தான் இருந்தார் இந்த செங்கமலம் சும்மா இருக்க வேண்டாம் யாரோ ஒரு பண்டார கிழவே ஒரு 100 வயசு இருக்கும் ஒரு 100-110 வயசு இருக்கும் சரி 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 ஒரு 100 வயசு இருக்கும் ஏக்கா கிழவே கம்பத்துல இருந்து என்ன வரத்து வாரா நல்லா சுத்தி சுத்தி விளையாடுதா அவனுக்கு வயசாலியா இல்ல வாலிபனான்னு தெரியல அப்படி அழகா விளையாண்டுக்கிட்டு இருக்கா நீ வீட்டுக்குள்ள இருந்து அவனுக்கு என்ன தெரிய போகுது நீ உள்ளே இரு வெளியே வந்து என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்க்க வேண்டாம் அப்படின்னா எங்க அப்பா நான் வெளியே வந்தா என்ன சும்மா விடுவானா அக்கா நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே வர உங்க அப்பா 7 அடுக்கு மாளிகையில கண்ணாடி சன்னல் போட்டிருக்கான் அது வழியா நின்று எட்டிப்பாரு நல்லா தெரியும் அப்படின்னு உடனே அவ பாம்பாட்டம் சன்னல் வழியா தானே பாக்கா அவளுக்கு ஏன் அந்த அலங்காரம் புலையன் களவாண்டு கொண்டு வந்த பகவதி அம்மா நகை அத்தனையும் அள்ளி போட்டா விட்டாளா என் தாய் பகவதி போட்டிருந்தா பாரு வைரக்கல் மூக்குத்தி அதை எடுத்து அணிஞ்சா பாத்துக்கோ வைரக்கல்லு நான் சும்மாவா அம்மா பிள்ளாக்க எடுத்து போட்டா அவ கண்ணாடி சன்னலிலே எட்டி பார்க்கும் போது மாயாண்டிக்கு மூக்குத்தியும் என்னவதோ முகத்தழகு தெரிகிறதோ அவ கண்ணாடி வளையல கண்ணாடி வளையல மாயாண்டி கண்ணத்தான் பறிக்கிறதோ வைரக்கல்ல பிள்ளாக்கலா இவ போட்டிருக்காளா இவா அப்ப இவாதான் மாவுசைக்கு இவாதான் புலைய மகா மாவுசைக்கு அப்படின்னு பாம்பாட்டத்தை தூர போட்டாரு இது இங்க ஆடிக்கிட்டு இருந்தோம்னா அவளை பிடிக்க முடியாது பாம்பை தூக்கி நல்ல கட்டக்காரர் கையில கொடுத்துட்டாரு ஆமா பாம்பாட்ட வெட்டி சாப்பிடுங்க பாம்பு கூடைய பிச்சாரு குடுகாரன் கையில கொடுத்துட்டாரு கம்பத்தை ஒடிச்சாரு ஆமா காலக்காரன் கையில கொடுத்துட்டாரு அந்த கையில மந்திரம் எடுத்தாரு ஆமா குடுகாரன் கையில கொடுத்துட்டாரு அம்மா கயிறு நாகத்தை பிடித்தா நாகமலையில போய் விட்டு வந்துட்டாரு நாகத்தை பிடித்து நாகமலையில விட்டு கம்பத்தை விட்டு கீழிறங்கிய மாயாண்டு இந்த மாவுசைக்கு நாமல் கருவருக்க வேண்டும் என்று அவர் மறுபடியும் பண்டாரம் போல் வடிவம் எடுத்து எரணம் வாங்கி உண்ணும் ஆண்டியை போல் வடிவத்தை கொண்டு தோசை கடை தோறும் தோசைகள் வாங்கி காசு கடை தோறும் காசுகள் வாங்கி கல்லூரி சித்தனை போல நேர மாவுசைக்கு வீட்டுக்கு போனா நம்மள ஒரு மாதிரி நினைப்பா அந்த கிழவன் தான் அங்க வந்திருப்பாம்னு அப்படின்னு ஒவ்வொரு வீடு வீடா வாங்கி சாப்பிட்டு மாவுசைக்கு அரண்மனைக்கு வந்து பிச்சை கேட்பதை போல் பிச்சை கேட்க மாவுசைக்கு இடத்திலே வம்பு தும்பாக பேச அப்பந்தான் மாவுசைக்கு சொன்னா ஏ கிழவா அண்ணன் வாங்க வந்த உனக்கு இவ்வளவு இருக்குமா இவ்வளவு கொடுப்பா உனக்கு எங்க அப்பே புலைய வந்தா உன்னை கண்ட துண்டமாக்கிடுவா கண்ண துண்டமாக்கி உன்னை காட்டு நறுக்கி போட்டுருவான் வாயில இறையா ஓட்டிடுவா அப்படி இருப்பதனால நீ வந்த வழியா போகல திரும்பி ஓடு எங்க அப்பன் பொல்லாத புலைய
அப்படின்னு உடனே என்ன மார்பதட்டி சபத வைத்தார் மாயாண்டி. ஏய் மாவுசக்கி, நான் அண்ணன் வாங்க வரல, உனக்கு ஆள நான் வந்திருக்கேன். சோறு வாங்க வரல, உனக்கு சொந்தக்காரனா வந்திருக்கிறேன் அம்மா. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள கண்டிப்பாக உன்னை நான் கற்பழிப்பேன் என்று என் ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி சக்கரவர்த்தி சுடல அவர் மார்பில் நட்டி சபதம் வைத்து மாயமாக மறைந்தாரே. சபதம் வைத்து அவரோ மார்பில் நட்டி சபதம் வைத்து காக்காச்சி மலையடியில கண்ணாடி போல் சோலையில 7 வீட்டு மலப்பணியர் 8 வீட்டு பிள்ளை மக்கள் வைகாசி மாதம் ஆலை போட்டிருக்க என் மாயாண்டி பயிரை எல்லாம் அழிக்க ஈவிலைக்கு பார்க்க புலைய வருவான் என்று எதிர்பார்த்தார். காளி புலையன் ஈவிலக்க வந்தார். ஈவிலக்க வரும்போது ஈவிலக்கும் போது மாயாண்டி மை போட்டு பார்த்தான் காளி புலைய. என் மாயாண்டி சுலவை பிடுங்கினா செவிட்டுல ஒரு அடி எடுத்தான். ஏ புலையா, என்ன பிடிக்கணும்னு சொன்னா இந்த காக்காச்சி மலையில எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்து 8 மாத கர்ப்பிணி கல்யாணம் ஆகாமல் கர்ப்பவதியாக கூடி இருக்கக்கூடிய பெண்ணை எனக்கு 7 பரன் போட்டு 7வது பரன்ல நீ பலி கொடுத்தையானா என் 1008 சொருவத்தில் அரை சொருவத்தை நான் அடைவேன். அதுவும் அரை சொருவம் தான் அடப்படுவேன். 3.25 நாளைக்கு முடிந்த புறப்பட்டுருவேன் அப்படின்னு உடனே பார்த்தாம் போல அப்படி ஒரு பெண்ணை நான் எங்க போய் பார்க்க மை போட்டு பாரு. மை போட்டு பார்த்தா நம்ம மக மாவுசக்கி தானோ அப்படின்னு அறிந்தான். அப்பவும் கவலைப்பட்டான் நினைக்க இல்ல மாந்திரன் தான் பெரிசு. மாயாண்டிய மாவுசக்கிய பலி கொடுத்தாவது பிடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அரண்மனைக்கு ஓடோடி வந்தா காளி புலைய கூட்டு போட்டு கொடை கொடுக்க ஏற்பாடுகளை செய்தான். 7 பரனும் போட்டான். 7வது பலியில மாவுசக்கிய வைக்கணும். போட்ட மாலை கலையில பூசின மஞ்சள் அலையில அரண்மனைக்கு வந்தா மை போட்டு மாவுசக்கிய தண்டி இலையில் வைத்துக் கொண்டு 7வது பரணிலே கட்டி வைத்து கத்தி தான் எடுத்து மாவுசக்கி முன்னாலே கத்தி எடுத்தா மாவுசக்கி முன்னால நிக்க மை அழிந்தது. தன் ஓர்மை வந்தது. மாவுசக்கி அப்பாவை கண்டு அழுது புலம்பினார். பெத்த பிள்ளை என்றும் மாறாமல் ஒத்த மகம் என்றும் தெரியாமல் யாரோ ஒரு பேய் தேவாதைக்கு என்னை பலி கொடுக்க துணிந்து விட்டாயப்பா. இந்த பொல்லாத மாயாண்டிக்கு வாசிக்கிடாயாக வளர்த்தாயோ அப்படின்னு அழுது புலம்பினா நம்ம பெத்தி எடுக்கல. என் பிள்ளை முகம் பார்க்கல. ஆனென்றும் பெண்ணென்றும் அழகு முகம் பார்க்கலையே அப்படின்னு அழுது புலம்பினா பாரு. மாவுசக்கி அழுது புலம்பின உடனே மாயாண்டி ஆதாரனை கொண்டு ஏ பலையா என்ன அப்பளும் மகளும் ஒப்பாரி வைக்கிய நேரம் தவன உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு உடனே அந்த காக்காச்சி மலையதில கண்ணாடி பந்தோலையில மாவுசக்கி பண்ணவள புலக்கத்தி தான் எடுத்து மார்பதைத்தான் வகுருவானா இலையில வைப்பானா இலையில வைத்த போது மாவுசக்கி பண்ணவள மாவுச போட்டல்லவோ மாவுசை போடும் போது மாவுசைக்கு சாபத்தை கொடுத்தார். இதிலே இருந்து என்னை 8 நாளைக்குள்ள ஆனை காலால் உன் அறந்து போகும் முந்தலை என்று சாபத்தை கொடுக்க பார்த்தார் மாயாண்டி. எப்பலையா இதோடு போராது என்ன எண்ணி 8வது நாளையில எனக்கு யானை பலி கொடுக்கணும் அப்படின்ன உடனே 8வது நாள் ஆச்சு. கொட்டாரக்கர ராமராஜா ஆனையிலே பவனி சுத்தி வந்தார். ஆனை காலை முடக்கினால் மாயாண்டிக்கு பலி கொடுத்தார். இதை அறிந்து மந்திரி வரவழைத்து புலையனை அரண்மனைக்கு கொண்டு வந்து மறு யானையை கொண்டு வந்து
கட்டி உள்ள இறக்குனா கழுத்தளவு மணலை குமித்தான் ஆனை காலால் எத்த சொன்னான் ஆனை காலால் எத்தும் போது கொலையன் தலை அருந்து சுடலைக்கு அபாயம் ஆயாண்டிக்கு அபாயம் என்று சொல்லும் போது என் பேரை சொன்ன உனக்கு என் காலடியில உனக்கு நிலை உண்டு ஒரு நிலை உண்டப்பா மாவுசைக்கு பெண்கொடிக்கும் நிலைய உண்டு என்று மாயாண்டு காக்காட்சி மலையிலே கண்ணாடி பெண் சோலையிலே மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள் மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள் களவு செய்த வலையனைத்தார் அறுவறுத்து வாராரே கொள்ளையிட்ட வலையனைத்தார் கொடியறுத்து வாராரே எங்க எங்க வாராரானா மலையாள தேசம் விட்டு தங்க தமிழ் நாடதில குளிந்ததி தாட வேணும் குச்சாலம் தன்னதில அருவிக்கர நீராடி குச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி ஆசாத் நகரம் விட்டு மத்தளம்பாற வழியாக வாராரே மாயாண்டி எங்க எங்க வாராரானா அரவியோ நகரம் விட்டு கடையும் பாதை கூடி எங்க எங்க போவோம் என்று அம்பாசமுத்திரம் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி பாவநாசம் தன்னதியில படித்துறையில நீராடி பாவநாச பெரியோர பாத உலகால தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி ஏழுமலை காவுக்குள்ள செரிமுத்தைய வாசலில கசத்தில நீராடி சொரிமுத்து ஐயனையும் தோகை முத்து மாலையவும் கண்டு வெல்ல தான் வணங்கி 21 தேவதையும் 61 பந்திகளை பார்த்து மெல்ல வணங்குவாரா பகவான் மகை மாயாண்டி செரிமுத்தைய வாசல் விட்டு எங்க எங்க வாராரானா பாபநாசம் தனை கடந்து அம்பாச முத்திரமோ அங்கிருந்து பயணமாகி ஆம்பூர் பாதை கூடி ஆழ்வார் குறிச்சியில ஆழ்வார் குறிச்சி மாயாண்டியாக செம்மருது கருமருது ஏ சக்கரவர்த்தி மாயாண்டி ஆழ்வார் குறிச்சி சுடலையாக அங்கு ஒரு நிலையம் வாங்கி எங்க எங்க வாராரானா பட்டல் புதூர் தன்னை விட்டு இந்த முதலியார் வட்டியில தொலைவிருக்க வேணும் என்று ஊருக்கு நடுவினில மாயாண்டி சுடலைக்கின்ற ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி சக்கரவர்த்தி சுடலை என்று பெயர் நாமோ வாங்கி எல்லாம் ஐயாவோட வாசலில பேச்சுக்குத்தான் ஒரு வீடும் வீரபத்தியில